ஆசைப்படுறவங்க. இன்னைக்கு அநேகர் ஆசை, எதுக்கெடுத்தாலும் ஆசை. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யவானாய் மாறணும்னு விரும்புறவங்க, பணக்காரனாய் மாறணும்னு விரும்புகிற எல்லாரும் சோதனையில மாட்டிக்கிறாங்களாம். பணம் வேணும், பணம்னு பணம் பின்னாடி போறவங்க கண்ணியில விழுந்து போயிடுறாங்களாம். பிசாசு விதைக்கிற கண்ணி. இன்னைக்கு அப்படிதான். பணம்னு போறவங்க லோன்ல சிக்கிடுறாங்க. பணம்னு போடுறவங்க இருந்த பத்திரத்தை வச்சு அதை சூதாடி அதை இழந்து போயிடுறாங்க. கண்ணி, பிசாசு வைக்கிற கண்ணியில விழுந்து போயிடுறாங்க. விசுவாசத்துல நிக்கிறவன் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மேல இறக்கி வச்சிருவான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்துல இறக்கி வைப்பான். ஆனா விசுவாசத்தை விட்டு விலகிறவன் எல்லாத்தையும் தனக்குள்ள சுமந்து கொண்டு அவன் தன்னையே குத்தி கொள்வானா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சில அதை இச்சித்து, என்னைக்கு பணத்தை இச்சிக்கிறாங்களோ அடுத்தது அவங்களுக்குள்ள விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள். பண ஆசை வந்துட்டாலே விசுவாசத்தை விட்டு விலக வச்சு